வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கிரைம் 101 அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், மார்க் ரஃபலோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான போலீஸ் வெர்சஸ் தீஃப் கிரைம் டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவான கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இருக்காருல, அவரு ஒரு ஜுவல் திருடன் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு திருடன். அவர் பண்ணக்கூடிய கிரைம்ல கூட எந்த விதமான ரத்த காவோ இல்ல எந்த விதமான அசம்பாவிதமோ நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்காவா பிளான் பண்ணுவாரு. திருட்ட முடிச்சுட்டு 101 ஹைவேல அவர் எஸ்கேப் ஆகி போவாரு. அதுதான் அவரோட ட்ரேட்மார்க். இவரை பிடிக்க வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் தான் ரஃபலோ. இன்ஃபேக்ட் ரொம்பவே இவரை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம திருடன் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கரோட சேர்ந்து ஒரு ஹெய்ஸ்டுக்கு பிளான் பண்ணுவாரு. அந்த ஹெய்ஸ்ட் எப்படி போகுது, அதை நம்ம போலீஸ் தடுத்தாரா, அண்ட் இதுக்கு பேரலா காட்டக்கூடிய இன்னொரு திருடன் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி போலீஸ் வர்சஸ் தீஃப் கிரைம் டிராமா அப்படின்ற மாதிரி கொண்டு போகாம ரெண்டு வித்தியாசமான கேரக்டர்ஸ் அவங்க வேலையை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன்ல இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் ஹெம்ஸ்வொர்த்தோட கேரக்டரை ரொம்ப சூப்பராவே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அவர் ஏன் அவ்வளவு பயந்த சுபாவமா இருக்காரு, அவரோட வாழ்க்கைக்கு அந்த மாயாங்கிற பொண்ணு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ரஃபலோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான காப்பா தான் அவரும் இருப்பாரு. பட் கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணக்கூடிய சம்பவம் அப்படின்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹெய்ஸ்ட் நம்ம ஹீரோ பிளான் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஹெய்ஸ்டுக்கான சீக்வன்சஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஹெய்ஸ்டுக்கான பிளானா இருக்கட்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், சோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஈவென்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு அதிரடி திருடனை இதுல காட்டியிருப்பாங்க. சோ அந்த கேரக்டருக்கான இன்க்ளூஷன் அப்படின்றதும் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு பரபரப்பான கிரைம் த்ரில்லராலாம் இது இருக்கவே இருக்காது. பட் கேரக்டர் டிரைவன் கிரைம் டிராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா சில சீன்ஸ் வரும். பட் கெட்ட வார்த்தைகள் ஹெவியா இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.